தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. போதை பழக்கத்துக்கும் குற்ற நிகழ்வுகளுக்குமான தொடர்பு என்னங்கிறத தினமும் வெளியாகிற செய்திகளை இங்கே பாரு குணா, இப்போ சுச்சுவேஷன் முன்ன மாதிரி இல்லை. போலீஸ்காரனுங்க ரொம்ப தீயாக இருக்கானுங்க. நம்ம ஆளுங்க அவனை கண்ணில் மாட்டினான், அவ்வளோதான். நீ எது கவலைப்படாதண்ணா. நம்ம யாருக்கு டவுட் வராத மாதிரி சின்ன பசங்க கையிலையும் ஸ்கூல் பேக்கில் வச்சு தானே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். பார்த்துக்கலாம். சரி, இதை கொண்டு போய் நாளைக்கு காலையில் முதல் வேலையாக நான் சொன்ன அட்ரஸில் போய் சப்ளை பண்ணிவிடு. ஞாபகம் இருக்குல்ல, பிளாக் கலர் ஸ்கோடா. மறக்காத, இப்போ டிமாண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால் ரேட்டை டபுளாக சொல்லி கேளு. சரிண்ணா. ஹலோ, சொல்லுடா. டேய், எப்படி வெட்டியாக தான் இருப்பேன்னு தெரியும். அதனால் ஏன் எதுக்கும் காரணம் கேட்காம நம்ம இடத்துக்கு கிளம்பி வா. அப்படிடா தலை போகிற விஷயம் காலாங்காத்தாலே ஃபோன் அடிச்சு வர சொல்கிற. இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லித்தொலை. டேய், ஃபோனில் சொல்ல முடியாது, அதனால தான் நேரில் வர சொல்கிறேன். அதனால் ஒழுங்காக இங்கே வந்து சேரு. சரி, வந்து தொலைகிறேன். சிஎம் வேறு நம்ம ஊருக்கு வராது. அதனால் போலீஸ் பந்த பஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீ யாரு கண்ணிலையும் படாமல் இங்கே வந்து சேரு. அப்படின்னடா தலை போகிற விஷயம் நான் அவசரமாக கிளம்பி வர சொன்னேன். என்னடா கொக்கைன் மாதிரி இருக்கு? இது கொக்கைன் இல்லைடா, ஜிஹெச்பி. மார்க்கெட்டில் திரும்ப வந்திருக்க சரக்கு. அப்போ ரேட் அதிகமாக போகும்னு சொல்லு. சந்தேகமே வேணாண்டா. இப்போ கூட இது பெரிய பாட்டி யாரோ வாங்க வராங்கன்னு சேகரன் இது என்கிட்ட கொடுத்து நாளைக்கு காலையில் அவங்களுக்கு சப்ளை பண்ண சொல்லிச்சு. அதான் இது எவ்வளோ ரேட்டுக்கு விற்கலாம், நம்ம 2 பேருக்கு எவ்வளோ ஷேர் சொல்லி வாங்கலாம் தான் இங்கே ஒன்று வர சொன்னேன். இதை சாக்லேட் மாதிரி டெக்கரேட் பண்ணி விட போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லு, இது எவ்வளோ ரேட்டுக்கு போகணும்? ரேட் அதிகமாக போகுன்ற புதுசாக சாக்லேட் மாரி இறக்க போகிறாங்கன்னு சொல்கிற. நீ ஒன்று பண்ணு. பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட கொடுத்து சேல் பண்ணணுவீங்க. நம்ம நினச்சத விட அதிகமான ரேட்டு போகும். என்ன சொல்கிற? பக்கத்து ஏரியாவா? ஆஹா, இல்லைடா, வேணாம், தப்பாக போயிடும். என்னடா தப்பாக போகும்? இங்கே நம்ம விற்று பார்க்குற காசை விட கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். நான் சொல்கிறத கேளு. நம்ம சேகரனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் அவர் பாட்டிக்கு சரக்கு போய் சேரலன்னு விசாரிச்சா என்ன பதில் சொல்கிறது? கடைசியில் அவர் மூஞ்சிலே முழிக்க முடியாது. என்னடா பெருசா துரோகம்? இந்த பிஸ்னஸ் நம்ம எத்தனை வருஷமாக இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? கிட்டத்தட்ட 2 வருஷமாக இருக்கும்டா. அதுக்கே அதுக்காவா? டேய், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாடா? உனக்கு 2 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நம்மளோட ஷேர் அவர் அட்லீஸ்ட் 30% ஜெயித்திருக்காடா அவரு. இன்னும் எத்தனை நாளைக்குடா 20%லேயே பண்ணிட்டு இருக்கிறது? வா, போன மாதம் கூட 8,000 சரக்கு விற்று அதில் 1000 தான் நம்ம 2 பேருக்குன்னா என்னடா அர்த்தம்? கடைசி வரைக்கும் 20%லேயே படுத்து புரியா? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, ஆனால் வேணாம். சேகரனுக்கு தெரியாமல் புத்திசாலித்தனமாக பண்ணுறன்ற பேரில் ஏதாவது சொதப்பிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மொத்தமும் கெட்டு போயிடும். அப்போனா நான் சொன்ன டீலிங் வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அப்போ சரி.
டேய் குணா டேய் டேய் குணா நானும் இப்போ தான் அந்த டீலை முடித்தேன். சரி பையன் நான் இனிமேட்டு பார்த்துக்கிறேன். மாறா நில்றா. மாறா நீங்கள் என்னடா பண்ணுற? ஆமாம், எதுக்கு இப்போ பயந்து ஓட்டு இருக்க? ஆனால் நான் கேட்டுனேங்கிறேன்னு எதுவும் பதில் சொல்லாமல் பேடிஞ்ச மாதிரி பார்த்துன்னு இருக்க. என்னடா சொல்கிறா? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? இப்படி கேட்டால் நீ சொல்ல மாட்ட. நீயும் குணா ஒன்றா தானே சுற்றின்னு இருப்பீங்க. இது அவனுக்கே ஃபோன் வச்சுங்க வர சொல்கிறான். குணா ஃபோன் எடுக்க மாட்டா. என்னடா சொல்கிற? குணா என் ஃபோன் எடுக்க மாட்டான்? கேட்க நட சொல்கிறா. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? குணா உயிரோட இல்லை, அவன் செத்துட்டான். என்னது செத்துட்டான்? என்னடா போதை தலைக்கேறி போய் உளறி நிற்கிறியா? ஐயோ நானும் உளரல இல்லடா. உனக்கு நம்பிக்கை என் கூட வா, நான் காட்டுறேன். புர்ரா எப்படி இது நடந்தது? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? என்னடா அது? எதுக்குடா அதை மறைக்கிற? ஒழுங்கா சொல்லு. நானும் இந்த பிஸ்னஸில் இருக்கிற மறந்தியா? நீ பண்ணுறத பார்த்தா வழக்கமாக பண்ணுற பிஸ்னஸ் போல இல்லையே. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறேன். என்னடா பணதாசை முத்தி போச்சா அவனுக்கு? இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க, அதுவும் கூட அந்த ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம.
சத்தியமா இதை வேணே பண்ணடா. ஏதோ சரக்க அவன் கையில வாங்குற எண்ணத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்காம அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டேன். அவன் கொலை பண்ணணும்னு நினைச்சது பண்ணல. என்ன நம்பு. அதுக்காக ஒருத்தனை கொல்ற அளவு போவியா? விஷயம் மட்டும் குணாவோட வீட்டுக்கோ இல்லை போலீஸுக்கோ தெரிஞ்சது வையா, என்ன அவன் தெரியும்ல. நான் வேணுனே பண்ணலடா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல ஓடி வந்துட்டு இருந்தேன். அப்பதான் நீ பிடிச்ச. இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். தயவு செஞ்சுல இருந்து காப்பாத்துறா. நான் விளையாடுறியா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என்ன வந்து காப்பாற்ற சொன்னா? இந்த விஷயம் மட்டும் சேர எனக்கு தெரிஞ்சதுன்னு ஐயா, நம்ம மொத்த பிசினஸ் நக்கிட்டு போக வேண்டியதான். அதனால தான் நான் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். இதை நான் தெரிஞ்சு செய்யல, எனக்கு புரிஞ்சுக்க. டேய், நீ அவன் கையை பிடி. டேய், என்னடா பண்ண போற? நான் சொல்றதுக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் அந்த சவுத்துல அவனை சாச்சு வைப்போம். அந்த சரக்கு என்கிட்ட கொடு. சொல்கிறல அது என்கிட்ட கொடு. என்னடா பண்ற? டேய், அதோட ரேட் அதிகமாக போக சொல்றான் என்கிட்ட அவன். இப்படி அவன் மேலே தெளிச்சு வீண் பண்ணிட்டு இருக்க. டே மயிரே, இந்த ஜிஹெச்பி பற்றி எனக்கு தெரியாது நினைக்கிறியா? விஷயம் குணா மூலியமா உனக்கு தெரியுது முன்னாடியே தெரியுண்டா. ஒழுங்காக நான் சொல்கிறது கேளு. இந்த சரக்கை நான் அவன் மேலே தெளிச்சதுனால போலீஸ் வந்து பார்த்தா கூட அவன் போதை அதிகமாக சேர்த்துறான் தான் நினைப்பாங்க. இதனால் எடுத்தோடனே யாருக்கும் யார் மேலேயும் ஏன் அவன் கூட காண்டாக்டில் இருக்க ஓ மேலே கூட சந்தேகம் வராது. நான் பார்க்குறேன், எப்படியும் போலீஸ் இந்த விஷயத்தை விசாரிக்க ஆரம்பித்தா அவனோட கால் ஹிஸ்டரி லாஸ்ட்டாக உன்கிட்ட பேசின மாதிரி தான் இருக்கும். அது வரைக்கும் நீ எதுவும் நடக்காத மாதிரி இருக்கணும். இங்கேருந்து நம்ம வெளியே போகும்போது நம்ம 2 பேரும் இங்கே வந்ததுக்கான தடையுமே இல்லாமல் போகணும். சரி, நீ சொல்கிற மாதிரி பண்ணலாம். சரி, வா போகலாம். இனி நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. குறிப்பாக இன்னும் சில மணி நேரத்தில் நம்ம 2 பேரும் ஃபோனில் கூட இது பேசக்கூடாது. புரியுதா? எனக்கு இப்போ தானே பயம் ரொம்ப அதிகமாகுது. பயமா? ஏன் அவன் கைத்தை பூச்சி நெருக்குள்ள அந்த பயம் தெரியலையா? இது என்கிட்டே இருக்கட்டும். போலீஸ் ஒன்று விசாரிக்க வரும்போது அவங்க கண்ணில் பட்டால் மொத்த காரியமும் கெட்டுரும். நான் அப்படி பார்க்குறா. இப்போ இதை சேல் பண்ணுறதோ இதில் வர பணமும் நமக்கு முக்கியம் கிடையாது. இப்போதைக்கு நீ போலீஸ்கிட்ட மாட்டினாலும் இந்த சரக்கு யார் கையிலையும் சிக்கக்கூடாது. சரி, எப்படியும் போலீஸ் முதல்ல வந்து ஒன்றை தான் விசாரிப்பாங்க. இருந்தாலும் அவன் எதுக்காக உனக்கு கால் பண்ணானோ அவங்க நம்புகிற மாதிரி நீ ஒரு காரணத்தை சொல்லி ஆகணும். சரி, வா போகலாம்.
டேய் நீயா? நீ அப்புறம் உயிரோடா? நானும் விக்கின் தான் உன்னை போதை அதிகமாகி செத்துற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு இருந்தோமே. எது விக்கியா? என்னடா மாறின பற்றி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா? ஆமாண்டா, அப்படின்னா முக்கியமான விஷயம் மாறன் நமக்கு தெரியாமல் என்னமோ பண்ணுறான்டா. நமக்கு தெரியாமனா ஒன்றும் புரியலையே. நேற்று நம்ம கிரிக்கெட் ஆடும்போது அவன் ஃபோனை என்கிட்ட பார்த்துக்க சொல்லி பேட்டிங் போனான். அவன் பேட்டிங் போனப்போ அடுத்தது பேட்டிங் போகிறேன், ஃபோன் மட்டும் பார்த்துக்க சரியா? அவன் பேட்டிங் போன உடனே அவன் ஃபோனுக்கு தொடர்ந்து 3 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நானும் முக்கியமான மெசேஜாக இருக்க போகுதுன்னு எடுத்து பார்ப்போமேனு பார்த்தேன். ஆனால் நான் நினச்சதை விட அதில் மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி ட்ரக்ஸை போலீஸ் சீஸ் பண்ணிட்டாங்கன்னு தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருக்கணும். அதேமாரி இந்த விஷயம் குணாவுக்கு தெரியவே கூடாதுன்னு போட்டிருந்துச்சு. அதில் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கைக்கு வர வேண்டிய சரக்கு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவும் அதை சீஸ் பண்ண போலீஸ்காரங்க சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவும் இருந்துச்சு. கூடவே சரக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஃபோட்டோ அதில் இருந்துச்சு. என்னடா சொல்கிற? எதுவும் புரியலையே. சீஸ் என்ன பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம்டா. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ மாறந்தான் அந்த போலீஸ் இன்ஃபார்மராக இருப்பேன்னு தோணுது. எது இன்ஃபார்மரா? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கைக்கு வர வேண்டிய சரக்கு போலீஸ் கைக்கு போச்சு. எப்படி நம்ம போட்ட பிளான் போலீஸுக்கு எப்படி தெரியும்? சரிடா, நீ சொல்கிற மாதிரி அவன் போலீஸ் இன்ஃபார்மராகவே இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ண சொல்கிறான்? அவனை தூக்கி வந்து போட்டு மிரட்ட சொல்கிறியா? கண்டிப்பாக சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் உண்மையில போலீஸ் இன்ஃபார்மர் இருந்தால் அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். அதுக்கான அவசியமும் இல்லை. அப்படின்னா அவன்கிட்ட இந்த உண்மையை வாங்குறது முடியாத காரியம்னு சொல்கிறியா? அவன் உண்மையை சொல்லணும்னா முதல்ல நம்ம வலையில் அவனை விழ வைக்கணும். அப்படின்னா சேரன்கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள எதாவது பண்ண சொல்ல போறியா? இல்லைடா, இது அதுக்கும் மேலே. சேகரன் என்கிட்ட யாருக்கோ சரக்கை சப்ளை பண்ணணும்னு சொல்லி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்குள்ளே சரக்கு என்னை வாங்க வர சொல்லிச்சு. உனக்கு தெரியும்ல ஜிஹெச்பி, அதை வச்சு தான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஓ, அன்றைக்கி தான் அது மார்க்கெட்டுக்கு வருதா? சரி, ஜிஹெச்பி வச்சுனா ஒன்றும் புரியலையே. தெளிவாக சொல்கிறேன் கேளு. அன்றைக்கி நான் சேகரன் கையிலேருந்து ஜிஹெச்பி வாங்கின உடனே அதை நான் உன்கிட்ட தரேன். கூடவே யாருக்கு சப்ளை பண்ணணும், எந்த அட்ரஸு, என்ன அடையாளம்னு எல்லாமே சொல்கிறேன். நான் சொல்கிற டைமுக்கு நீ அதை சப்ளை பண்ணால் மட்டும் போதும். சரி, இப்போ நான் அதை சப்ளை பண்ணிட்டா இப்போ அதை வச்சு நீ நான் பிளான் போடுவேன். இந்த இடத்துல நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்க. சரக்கை வாங்கின உடனே அதை நான் அவனை சப்ளை பண்ண சொல்கிறது சேகரன் எனக்கு தெரிய வேண்டாம். டேய், அவருக்கு தெரியாமல் எப்பட்றா? ஏதாவது பிரச்சனை இஷ்டம் ஆகிட போகுது. சரக்கு அவர் சொன்ன பாட்டிக்கு போய் சேரலாம் தான்டா பிரச்சனை. சரிடா, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த ஜிஹெச் பேசி என்ன பிளான் போடுவேன்? இந்த ஐட்டம் மார்க்கெட்டுக்கு வருதுன்னு மாறனுக்கு மட்டும் தெரியாதான்னா? நீ சொல்கிறது பாதி உண்மை, பட் அது அன்றைக்கி தான் நம்ம கைக்கு வர போகுது. இப்போ நான் சொல்லி தானே உனக்கே தெரியும். சரி, இப்போ என்ன தான் பண்ண போகிறா? இதில் என்னால் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? சொல்லு ஃபஸ்ட்டு. நான் சரக்கு சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மாறின ரேட் பேசுறதுக்கு நான் நம்ம இடத்துக்கு வர வைக்கிறேன். அப்போ என் கையில் எந்த சரக்கும் இருக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கோலமாகவும் கொஞ்சோண்டு வழக்கம் போல் ஃபேஸில் அப்ளை பண்ணுற பவுடரும் தான் இருக்க போகுது. அங்கே அவன் என் கையில் எந்த சரக்கை வாங்குற மாதிரி எதாவது சொன்னாலோ இல்லை ரியாக்ட் பண்ணாலோ நான் சந்தேகப்பட்ட சரியாக இருக்கும். ரியாக்ட் பண்ணுவானா? எப்படி உன்னை அடிப்பான்னு சொல்கிறியா? கண்டிப்பாக. ஏன்னா நான் அவன்கிட்ட பேச போகிறது சேகரனுக்கு தெரிய போகிறதில்ல. இது அவனுக்கு ரொம்ப சாதகமாகிடும். இதை அவன் யூஸ் பண்ணி நம்ம நினச்சதை விட, அதாவது அவன் என்னை போட்டு தரலனா கூட ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி அவன் போலீஸ் இன்ஃபார்மராக இருந்தா அவன் ஏன்டா ஒன்றை கொல்ல போகிறான்? அதுவும் இத்தனை வருஷம் உன் கூட இருந்துட்டு. உன் சந்தேகத்துக்கு பதில் அவன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறானோ அதை வச்சு தான் இருக்குது.
அவன் போலீஸ் இன்ஃபார்மர்னா நீ சொன்ன மாதிரி அவ்வளோ மோசமாக என்கிட்ட நடந்துக்க வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை இதுவே வேறு ஏதாவது ஒன்றா அவன் வேறு லெவலுக்கு போவான். நான் நினச்ச மாதிரி நீ ரியாக்ட் பண்ண ஆரம்பித்த, அதேமாரி என்னை கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பித்த. ஹலோ விக்கி, நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நம்ம பிளான் படி தான் போயிட்டுருக்கு. இப்போ அவன் அங்கே தான் வரான், பார்த்துக்கோ. நானும் இப்போ தான் அந்த டீலை முடித்தேன். சரி பையன், நான் இனிமேட்டு பார்த்துக்கிறேன். நீ போலீஸ் பேரிகேடை பார்த்து மெதுவாக ஓட ஆரம்பிச்சதும் விக்கி உன்னை ஈஸியாக பிடிச்சிட்டான். எனக்கு உன்னை பற்றி தெரியும்டா. நீ கோவமாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவ, சந்தோஷமாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு. சேரன் எனக்கு ஃபோன் அடித்து இந்த ஜிஹெச்பி ஆர்டரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு ஃபோன் அடித்து இந்த ஆர்டரை செய்யுன்னு சொன்னதும் அது நீ வேணான்னு சொன்ன அப்போவே என்னோடய சந்தேகம் இன்னும் அதிகமாச்சு. ஏன்னா இந்த ஜிஹெச்பி நீ நேரடியாக சேகரன் கையிலேருந்து வாங்கி உன்னோட மேல் எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக என்னோட கையிலேருந்து பிடிங்க அந்த வேலை செய்யலாம். சரக்கு சப்ளை ஆகாமல் இருந்தால் அவரோட சந்தேகம் முழுசாக என் மேலே வரும். நினச்ச மாதிரி என் கையில் இந்த சரக்கை வாங்கி ஆகணுன்ற எண்ணத்தில் என்னை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணேன். அது மட்டுமா, என்னை அடிக்கவும் செஞ்சேன். இப்போ சொல்லு, நீ யாருக்காக வேலை பார்க்குற? நீ போலீஸ் இன்ஃபார்மர் இருந்தால் அந்த அளவுக்கு என்கிட்ட நடந்திருக்க மாட்டேன். என்னை இப்படி அடித்து கை கட்டி போட்டுற மட்டும் என்கிட்ட உண்மையாக வாங்கிட முடியும்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும். ஆனால் என்னை கொலை பண்ணி பாடி செட்டப் பண்ணுற வீடியோ இருக்கே, அது யார் எடுத்தான்னு நினைக்கிறேன்? என்னங்கடா அண்ணனும் தம்பி இந்த விக்கி பையன் கூட சேர்ந்து ஸ்கெட்ச் போடுறீங்களா? என்ன பண்ணுறது மாறா, நீ சாதாரணமாக கேட்டால் உண்மையை சொல்கிறாளா என்ன? இத்தனை வருஷமாக ஒன்றா இருந்துட்டு உன்னை பற்றி இது கூட தெரியலனா எப்படி? இந்த வீடியோ வச்சு மட்டும் என்கிட்ட இன்னும் உண்மையாக வர வைக்க முடியும்னு நினைக்கிறேன். உண்மைதான், இந்த வீடியோ போலீஸுங்க அனுப்ப முடியாது. ஆனால் சேகர் என்ற காட்டி உன்னை ஒரேடியாக லோக்கல் குரூப்லேருந்து தூக்க முடியும். உனக்கு வேறு வழி இல்லை மாறா, ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடு. உண்மையாக சொன்னால் விஷயம் சேகர் எனக்கு அதுக்கு போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன யோசிக்கிற? இந்த விஷயத்தில் நீ என்னை தாராளமாக நம்பலாம். நீ யோசிக்கிறத பார்த்தா ஒத்து வர மாதிரி தெரியலையே. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஹலோ ஹலோ ஏய், எதுக்குடா அவனை அப்படியே விட்டு வந்த? அவன் உண்மையாக சொல்லணும்னு எனக்கு தோணலடா. பார்த்தல அவன் அழிச்சமாக சிரிக்கிறத. சரி, இப்போ என்ன பண்ணுறது? அவன் யாருக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியலையே. குணா,